வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் வேஸ்ட்டான பாட்டில் இருக்கும். நான் கம்ஃபர்ட் பாட்டில் எடுத்திருக்கேன், இல்லைனா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். மூடியில் அது மாதிரி தொலை போட்டுக்கணும். எந்த பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்காது தண்ணி பிடிச்சிக்கணும். ஃபுல்லாக கிடையாது, முக்கால் இது தண்ணி பிடிச்சிக்கணும். எல்லார் வீட்லேயும் டைல்ஸ் வாஷ் பண்ணுற லிக்யூட் இருக்கும். அதில் கொஞ்சமாக அதில் தண்ணியில் கலந்துக்கங்க. கொஞ்சமாக போதும். அதை மூடிட்டு லைட்டாக அதை குலுக்கிக்கங்க. இது வாரத்தில் ஒரு டைம் மாற்றிக்கலாம். இது அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீ கொட்டிட்டுனா கீழே தண்ணி ஊற்றி துடைக்கிறதுக்கு இது லைட்டாக ஊற்றிட்டு துடைச்சிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கீழே எது சிந்தினாலும் இதில் கொஞ்சமாக ஊற்றி அதை க்ளீன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்கு தான். இதுவும் எம்டி பாட்டில் தான். இதில் ஊதுபத்தி போட்டு வச்சோன்னா 1 வருஷம் வரைக்கும் வாசனை அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட வெளியில் போகாது. நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் அதே வாசனையாகவே இருக்கும். வேறு பாட்டிலில் கூட நீங்கள் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக மூடி வச்சிடணும். நம்ம தூக்கி வீசுகிற பாட்டில் தானே, அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாமே. இது பார்த்திங்கன்னா, இது நார்மலாக நம்ம திருவின தேங்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில பேருக்கு பொரியலில் பெருசாக இருந்தால் பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் நைஸாக இருக்கும், சின்னதாக இருக்கும். தேங்காய் பர்பிக்கெலாம் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னா, தேங்காய் மூடியை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த நாள் திருவுனிங்கன்னா ரொம்ப நைஸாக பொடி பொடியாக கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் வேஸ்ட்டான தட்டு இது மாதிரி நிறைய இருக்கும். நம்ம தூக்கி போடுவோம். இது பார்த்திங்கன்னா இது பயன்படுத்த முடியாது. இது பெயிண்ட் விட்டுருக்கு. அதனால் இதை நம்ம பயன்படுத்த முடியாது. இது எதுக்குமே பயன்படாது. அதனால் நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் கீழே ஒரு பர்னருக்கும் கீழே நம்ம வச்சிட்டோம்னா, ஏதாவது சிந்துனா கூட, பொங்கி சிந்துனா கூட அந்த தட்டை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. இந்த தட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது பொங்கி ஊற்றினாலும் அந்த தட்டுக்குள்ளே தான் விழும். ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பனங்கிழங்கு. இது சின்ன பிள்ளைங்க கடித்து சாப்பிட மாட்டாங்க. அதிகமாக நார் இருக்கும், இல்லை மென்று துப்ப மாட்டாங்க. அதனால் இதை சாப்பிட மாட்டாங்க. இதை அவிச்ச கிழங்கு தான் அது. இதை இது மாதிரி கத்தியால் சீவிக்கணும், நைஸாக சீவிக்கணும். அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் மட்டியால் சீவி தான் சாப்பிடுவாங்களாம். இதே போல் மட்டியால் சீவி தான் சாப்பிடுவாங்களாம். எவ்வளோ நைஸாக வருது பாருங்கள். ஒரு கிழங்கு சாப்பிட்டாலே போதும் அந்த குழந்தைங்க. இதே போல் நைஸாக எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் பெரும்பாலான குழந்தைங்க இதை சாப்பிட்றது கிடையாது, நார் இருக்குன்ட்டு. இதே போல் சின்னதாக சீவி அதில் நார் இருக்குந்தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய நார்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் சீவி முடித்தாச்சு. இந்த மேலே தெரிகிற பெரிய நாராக எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களே எடுத்துக்கலாம். சத்துள்ள பனங்கிழங்கு. அதை சின்ன குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுல நம்ம தப்பே கிடையாது. இதில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் இனிப்பு இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க. நாட்டு சர்க்கரையும் உடம்புக்கு நல்லது தான். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக போதும். எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு இல்லை ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ருசித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும்.
எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.